ஹே கைஸ், இன்னைக்கு நாம 2019 நேபாளில் ரிலீஸ் ஆன ஜஸ்ட் அனதர் லவ் ஸ்டோரி பத்தி பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸை எழுதி இயக்கி அதுல தானும் ஒரு கேரக்டரா ரொம்ப அருமையா ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. உங்கள பலருக்கு அது யாரு அப்படிங்கிறது நல்லா தெரியும். தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல மொத்தம் 9 எபிசோட் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா தரலாம். நான் இந்த கதையை உங்களுக்கு மாயா சொல்ற மாதிரி சொல்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் மாயா. என்னோட காதலை பத்தி சொல்லணும்னா, என்னோட காதலுக்கு பாசிட்டிவ் எண்டிங் கிடைக்கல. பாசிட்டிவ் எண்டிங் இல்ல அப்படிங்கிறதுக்காக என்னோட காதல்ல குறைன்னுலாம் சொல்ல முடியாது. எவ்வளவோ காதலுக்கு எத்தனையோ விதமான பிரச்சனைகள் வந்திருக்கு. பட் என்னோட காதலுக்கு நான் எதை என்னோட பலமா நினைச்சிட்டு இருந்தேனோ அதுவே காரணமா வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை பத்தி சொல்லணும்னா, நான் ஒரு படிப்ஸ். அதனால எனக்கு பெரிய அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. பல நேரங்கள்ல படிப்புக்காக என்னோட குடும்பத்தை பிரிஞ்சுதான் நான் இருந்திருக்கேன். பட் அதுக்காக நான் எப்பவும் வருத்தப்பட்டதில்லை. அதுக்கு காரணமும் இருக்கு. அமாரா. என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்தேன்னா அதுல அவ இல்லாத நிமிஷங்களை தனியா எடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நானும் அவளும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுல இருந்தே ஒன்னாவே வளர்ந்துருக்கோம். நாங்க 2 பேரும் ட்ரை பண்ணாத விஷயம் எதுவுமே கிடையாது. லைஃபை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருந்திருக்கோம். எல்லா விஷயங்களையுமே ஷேர் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் சைட், ஃபர்ஸ்ட் லவ் லெட்டர், முதல் காதல்னு எல்லா விஷயங்களுமே நாங்க ஷேர் பண்ணியிருக்கோம். எங்களுக்குள்ள ரகசியம் அப்படின்னு பெருசா எதுவுமே இருந்ததில்லை. பட் ஒரு நாள் நாங்க எங்க பெட்டையும் ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு நாங்க நினைச்சதே இல்லை. அப்ப நான் சைக்காலஜில மாஸ்டர் படிச்சுட்டு இருந்தேன். அஸ் யூஷுவல் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு தனியா ஃபிளாட் எடுத்து தங்கியிருந்தேன். அமாரா ஒரு மக்கு மண்டச்சு. அவ மண்டையில படிப்பு ஏறல. ஸோ ஃபர்தரா அவ படிக்கல. நான் ஸ்டே பண்ணியிருந்த ரெசிடென்சியோட மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அமாராவுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல ஒண்ணு, ஒவ்வொரு சாட்டர்டே நைட்டை தாறுமாறா செலிப்ரேட் பண்ணுவான். அன்னைக்கெல்லாம் அவளை சமாளிக்கிறது தான் என்னோட வேலையாவே இருக்கும். அப்படிதான் ஒரு சாட்டர்டே நைட் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். வழக்கம் போல நானும் சமாளிச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு இன்னுமே ஓவரா குடிச்சிருந்தான். அன்னைக்கு அவளை சமாளிக்கிறது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. குடிகாரி, கொஞ்சமா குடிச்சு தொலைய மாட்டியாடி, கண்டவெல்லாம் உன்னை ட்ரை பண்ண பாக்குறான் அப்படின்னு அவளை திட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். வீட்டுக்கு போனதும் பெட்ல அப்படியே படுத்துட்டேன். ஸோ நான் அவள் செருப்பெல்லாம் கழட்டி விட்டு அவளை ஃப்ரீ பண்ணி அவளை ஒழுங்கா படுக்க வச்சேன். அப்ப அமரா என்னை இழுத்து அவ பக்கத்துல படுக்க வச்சான். அப்புறம் நாங்க 2 பேரும் படுத்துக்கிட்டே பேசிட்டு இருந்தோம். அப்படி பேசிட்டு இருக்கும் போதே என்னைக்கும் இல்லாம அன்னைக்கு இன்னுமே நெருக்கமா வந்தவ என்ன டக்குன்னு கிஸ் பண்ண. நான் நினைச்சிருந்தா அதை தடுத்திருந்திருக்கலாம். பட் என்னமோ எனக்கு அதை தடுக்கணும்னு தோணல. ஸோ அன்னைக்கு நைட்டும் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சது. என் பக்கத்துல அமாராவை பார்த்ததும் அப்படி ஒரு சந்தோஷம். நைட்டு நடந்ததை நினைச்சு வெக்கப்பட்டு மறுபடியும் போர்வைக்குள்ள என் முகத்தை மூடிட்டு தூங்கினேன். அப்புறம் நான் முழிச்சு பார்க்கும்போது அமரா என் பக்கத்துல இல்லை. சரி, கிளம்பிருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு அவளுக்கு கால் பண்ணலான்னு போன் எடுத்து, அப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியல. சரி, மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு டெக்ஸ்ட் டைப் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அமரா நல்லா இருக்கியா அப்படின்னு டைப் பண்ணேன். அப்புறம் அவ நல்லாதான் இருப்பா, அவளுக்கு என்ன அப்படின்னு அதை டெலீட் பண்ண. சரி, நீ இப்ப எங்க இருக்க அப்படின்னு டைப் பண்ண. அப்புறம் வீட்டுலதான் இருப்பா, வேற எங்க இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் டெலீட் பண்ண. இப்படியே நானே கேள்வியும் கேட்டுக்கிட்டு நானே பதிலும் சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலா அன்னைக்கு நான் நிதானமாவே இல்லை. ஏதோ ஒரு சந்தோஷம் என் மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருந்தது. அப்ப அந்த உணர்வுக்கோ இல்ல சந்தோஷத்துக்கோ என்ன பேரு அப்படின்னு எனக்கு தெரியல. நான் சந்தோஷத்துல வெக்கம் கலந்து நாள் முழுக்க சிரிச்சுட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லாம போனை கையில வச்சுக்கிட்டே அமரா கால் பண்ணுவாளா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஒருவேளை அமரா கால் பண்ணா எப்படிலாம் பேசலாம் அப்படின்னு ட்ரையல் பார்த்துட்டு வருது. ஃபைனலா அமரா கிட்ட இருந்து கால் வந்தது. நான் சந்தோஷத்துல அட்டென்ட் பண்ணி ஹே அப்படின்னு சொன்னேன். பட் அமரா இல்லை. அமராவோட பாய் ஃப்ரெண்ட் அஷு. எஸ், அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். அஷு நான் ஸ்டே பண்ணியிருந்த ரெசிடென்சியோட ஓனர். ரொம்ப நல்லவன். பட் அமராவுக்கும் அஷுவுக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும். மோரோவர் அன்னைக்கு நைட்டு பார்ட்டி முடிஞ்சு வரும்போது எங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். பட் இப்ப அஷு பேசவும் அது எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. அடுத்து
நீ ஏன் இப்படி பண்ண மாயா? எனக்கு தெரியும் தப்பு அமராவோடது, பட் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இதெல்லாம் நார்மல் தானே அப்படின்னு சொன்னான். எனக்கு அப்ப இவன் நேத்து நடந்ததை பத்தி சொல்றானா இல்ல வேற எதையாவது சொல்றானா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன். ஸோ நான் அஷு எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்க 2 பேராலையுமே சரியா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே முடியல. ஒருவித இடைவெளி ஏற்பட்டுட்டே இருந்தது. அப்பதான் அமாரா என்ன பார்க்க வந்தான். அவளை பார்த்ததும் நான் சந்தோஷத்துல சிரிச்சேன். பட் அவ ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. சொன்னா, உள்ளவா, என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அமாரா ரொம்ப பதட்டத்துல அங்க இங்கே நடந்துட்டு இருந்தா. ஆக்சுவலா அமாரா அன்னைக்கு நைட்டு நடந்ததை பத்தி என்கிட்ட பேச வந்திருந்தா. அவளுக்கு அன்னைக்கு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை. அமாரா தான் காலையில கண் விழிச்சு பார்க்கும்போது தான் நேக்கடா இருக்கிறத பார்த்ததும் அவளுக்கு அதிர்ச்சியா இருந்தது. சரி, நைட் அப்படி தூங்கிருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அதை பெருசா எடுத்துக்கிறது. அப்புறம் அவ பக்கத்துல ஒருத்தர் முகத்தை மூடிட்டு இருக்கிறத பார்த்ததும் ஐயோ போதையில எவனையாவது கூட்டிட்டு வந்துட்டனோ அப்படின்னு நினைச்சு பயந்தான். பட் அது நான் தான் அப்படின்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆனாலும் அப்புறம் நானும் அவளே மாதிரியே இருக்கிறத பார்த்துட்டு என்ன காரியண்டி பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு தன்னைத்தானே திட்டிட்டு என்ன ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாம அங்கிருந்து ஓடிட்டேன். ஏன்னா இவ்வளவு நாள் தோழியா இருந்தவ தன்னோட பக்கத்துல தன்னை மாதிரியே நேக்கடா படுத்திருக்கிறத பார்த்தா எல்லாருக்கும் ஏற்படுற அதே பயமும் குழப்பமும் தான் அன்னைக்கு அமாராவுக்கும் ஏற்பட்டது. என்ன நடந்திருக்கும்? ஏதாவது தப்பு நடந்திருக்குமோ? போதையில நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஒருவேளை அப்படி ஒண்ணு நடந்திருந்தா மாயா என்ன நினைச்சிருப்பா? இப்ப நான் எப்படி அவளை ஃபேஸ் பண்றது அப்படின்னு ஒரு பெரிய போராட்டமே அவளுக்குள்ள நடந்துட்டு இருந்தது. அமாரா இப்படி டென்ஷன் ஆகி சுத்திட்டு இருக்கிறத அஷு பார்த்துட்டு மாயா நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்டிருக்கான். அவ்வளவுதான். ஒருவேளை மாயா கூட இவன் பேசியிருப்பானோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே அவளுக்கு என்ன நல்லா இருக்கா, நீ என்ன அவகிட்ட பேசினே என்ன அப்படின்னு ஒளர ஆரம்பிச்சிருக்கா. அப்ப அஷு, உன் முகத்திலே எழுதி ஓட்டிருக்கு நீ டென்ஷனா இருக்குன்ட்டு. என் கூட அவளை பிரேக்கப்புக்கெல்லாம் டென்ஷன் ஆகுற ஆளே கிடையாது நீ அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப வேற என்னவா இருக்கும்? கண்டிப்பா மாயாவா தான் இருக்கும். ஸோ நான் கெஸ் பண்ணேன். ஸோ இப்ப சொல்லு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிருக்கேன். பட் அமாரா சொல்லாததும் சரி மாயா கிட்டே கேட்டலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணிருக்கேன். அப்பதான் நானும் அமாரா மாதிரியே பயந்து அஷுக்கு எப்படி தெரியும்னு நினைச்சு நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணேன். அதுக்கப்புறம் அஷு அமாரா கிட்ட, அமாரா உன் ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? எப்பவுமே நீ பிரச்சனையை பார்த்து பயந்து ஓட பாக்குற. அதை ஃபேஸ் பண்ணாதானே சால்வ் பண்ண முடியும். மாயா உன் ஃப்ரெண்டு தானே, அவகிட்ட பேசு, எல்லாம் சரியாயிரும், அவ புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லியிருக்க. அப்பதான் ஏதோ அவ மண்டையில பல்ப் எரிஞ்ச மாதிரி சரியா சொன்னடா அப்படின்னு நினைச்சிட்டு அவ என்ன பார்க்க வந்திருக்க. வந்தவ கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகி அப்புறம் பேசவும் ஆரம்பிச்சா. ஓகே, எனக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல மாயா. என்னால உன்னை ஃபேஸ் பண்ண கூட முடியல. அதான் நான் உன்னை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இதை பத்தி யோசிக்கிறதே எனக்கு ரொம்ப கடினமா இருக்கு மாயா. பட் நம்ம கண்டிப்பா பேசும். சரி, எனக்கு ஞாபகம் இருக்கிறத நான் சொல்றேன். நான் நல்லா ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், அப்புறம் வாமிட் பண்ணேன், நீயும் லைட்டா ட்ரிங்க் எடுத்திருந்த, அப்புறம் அப்புறம் பெருசா சொல்ற அளவுக்கு எதுவும் நடக்கல, அப்படிதானே அப்படிதானே அப்படின்னு கேட்டான். அப்ப நான் எப்படி சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அமைதியா இருந்த சாவடிக்காதடி அப்படின்னு டென்ஷன் ஆனான். அப்ப நான் அவ பக்கத்துல உட்காந்து அமைதியா அமாரா ரிலாக்ஸ் அப்படின்னு சொன்னேன். பட் அவ சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தான். ரொம்ப பதட்டமாவே இருந்தான். ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ண மாதிரி, அப்படி எதுவும் நடந்திருக்க கூடாது கடவுளே அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவும் நடக்கல எதுவும் நடக்கல அப்படின்னு கேட்டுட்டே இருந்தான். அவ அப்படி கேட்க கேட்க என் மனசுல அவளுக்காக இருந்த ஃபீலிங்ஸ்க்கு எந்த அர்த்தமும் கிடையாத மாதிரி என்னோட சந்தோஷமும் குறைஞ்சு என்னோட இதயமும் பாரமா மாற ஆரம்பிச்சது. கடைசி அமாரா, உன்னோட ரூம்ல ஏசி இருக்குல்ல, அப்ப நான் ஏன் நேக்கடா தூங்கிட்டு இருந்தேன், ஏன் என்னால எதையுமே ஞாபகப்படுத்திக்க முடியல அப்படின்னு அழ ஆரம்பிச்சேன். அப்ப நான் அமாரா ப்ளீஸ் அப்படின்னு அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணேன். அப்ப மாயா ப்ளீஸ்,
நான் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கலன்னு சொல்லு. ஏன்னா அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க முடியாது. என்னால எப்பவுமே என்ன மன்னிச்சுக்க முடியாது மாயா அப்படின்னு ரொம்பவே அழுது. அந்த நிமிஷம், அந்த நைட்டை நினைச்சு எனக்கு ஏற்பட சந்தோஷம் எல்லாமே காணாம போச்சு. எனக்கு தெரியும் அது தப்பு இல்லை. பட் அமர குழந்தை மாதிரி அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? மோரோவர் அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கும்னு நினைச்சேன். பட் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்புறம் அந்த உறவை பத்தின வெறுப்பும் அவளோட மனசுல இருக்கிறத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. சோ நான் என்னோட உணர்வுகளை மறைச்சிட்டேன். அமாரா, நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கல அப்படின்னு சொன்ன அவளுக்கா. பட் அந்த வார்த்தையை சொல்றதும் எனக்கு ஈஸியா இல்லை. என்னோட வலியையும் அழுகையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவளுக்காக பொய்யா சிரிச்சு நடிச்சிட்டேன். அப்படி எதுவும் நடக்கலாமாரா அப்படின்னு சொன்ன.